என் அன்பு குழந்தையே, இன்று உன் பிரத்யங்கரா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற செய்தி நிச்சயமாக உன்னுடைய மனதை மகிழ்விக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கப் போகின்றது. உனக்கே தெரியாமல் உன்னை ஒரு நபர் விரும்புகிறார் என்கின்ற ஒரு சந்தோஷமான செய்தியை உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். எப்பொழுதும் நான் சொல்கின்ற செய்திகளை கேட்டு என் பிள்ளை ஒரு விதமான மனப்பதற்றத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இன்று நான் சொல்ல வந்த இந்த செய்தியை கேட்டாவது என் பிள்ளை மனமகிழ்ச்சி அடைகிறாயா என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை இத்தனை நாளும் உனக்கு கொடுத்திட்ட பல விஷயங்கள் உன்னை ஒரு விதமான பதற்றத்தோடும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளோடும் தான் பின்னி பிணைத்து வைத்திருந்தது. இப்பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கு வேண்டிய பல உண்மைகளை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறது. இந்த நேரம் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்துவிட வேண்டும். இந்த பிரத்யங்கரா நான் உனக்காக ஒருவரை இன்று அடையாளப்படுத்த நினைக்கும் பொழுது நீ எக்காரணம் கொண்டும் உன் மனதை அங்கும் இங்கும் அலைபாய விட்டு விடாதே. நம்மை ஒருவர் விரும்புகிறார் என்று சொல்வதை கேட்கும் பொழுதே உன்னுடைய மனது எத்தனை பூரிப்படைகிறது. நம் மீது ஒருவர் அன்பு கொண்டு நம்மை தேடுகிறார் என்றால் இதைவிட பேரானந்தம் வேறென்ன இருக்க முடியும்? நாம் எப்பொழுதுமே எதையாவது யோசித்து கொண்டிருப்பதும் எப்பொழுதுமே நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையை தேடிக்கொண்டிருப்பதுமே இங்கு பல நேரம் உனக்கு வேலையாக மாறிவிட்டது. ஆனால் இப்பொழுது எல்லாம் உன்னை தேடி வருகின்ற சில உறவுகளை தெரிந்து கொள்ள நீ ஆசைப்படுவதை நான் கண்டு கொண்டேன். நமக்கும் ஒருவர் இருக்கின்றார், நம்முடைய உணர்வுகளையும் ஒருவர் புரிந்து கொள்கின்றார், நம்முடைய கஷ்டங்களிலும் பங்கெடுத்து கொள்ள ஒருவர் இருக்கின்றார் என்பது போன்ற ஒரு உணர்வு அதை அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே அது என்னவென்று தெரியும் அல்லவா? அதைத்தான் என் பிள்ளையும் இப்பொழுது யோசிக்கின்றாய். நாமும் இது போன்ற ஒரு உணர்வை அனுபவிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். நம் வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி என்னவாகும் என்று எல்லாம் நினைப்பதற்கு நேரமில்லை. வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் என்பது தெரிந்துவிட்டது. இந்த முறையும் நாம் இந்த சந்தோஷத்தை தொலைத்து விட்டோமானால் அதன் பிறகு நமக்கு எதுவும் கிடைக்காமல் போய்விடும் என்கின்ற ஒரு பய உணர்வு என் பிள்ளைக்கு வந்துவிட்டதல்லவா? தன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்களை எப்பொழுதும் நீ உணரத் தொடங்க ஆரம்பித்து விட்டாய். என் பிள்ளையே, எப்பொழுதுமே உன்னை தேடி வரும் துன்பத்திடம் நீ சிரித்து கொண்டே கேட்கிறாய். யாருக்குமே என்னை பிடிக்காத பொழுது, எல்லோருமே என்னை தனியாக விட்டுவிட்ட பொழுது உனக்கு மட்டும் என்னை எப்படி பிடிக்கிறது என்று நீ கேட்கிறாய். அதற்கு அந்த துன்பம் உன்னிடத்தில் என்ன பதிலை சொல்லும் தெரியுமா? நீ கேட்ட இந்த கேள்விக்கு அதில் சொல்கின்ற பதிலானது, நீ நான் வரும்பொழுதெல்லாம் சோர்ந்து விடாமல் என்னை எதிர்த்து நின்றாயல்லவா? அந்த தைரியத்தை ரசிப்பதற்காகத்தான் உன்னை தேடி வருகிறேன் என்று அது சொல்கிறது. அப்படியானால் என் குழந்தையே, எதையுமே எதிர்கொள்கின்ற ஒரு பக்குவத்தோடு தான் நீ இருக்கின்றாய். எந்த ஒரு விஷயத்தையுமே வாழ்க்கையில் எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற நல்ல மனநிலையோடு தான் நீ இருக்கின்றாய். அப்படியானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான மனநிலையையும் உனக்கான சூழ்நிலைகளையும் நீ உனக்கு தகுந்தது போல மாற்றிக்கொள்கின்ற திறமையை கொண்ட பிள்ளை என்பதனை மறந்து விடாதே. இப்படிப்பட்ட தகுதி பெற்ற உன்னை ஒரு உறவு தேடி வருவதில் எந்த ஆச்சரியமும் கிடையாது. இது போன்ற ஒருவரினுடைய நட்பு கிடைக்க அவர்கள்தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமல்லவா? எப்பொழுதுமே என் பிள்ளை தன்னை நம்பி வருகின்றவர்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் மிகப்பெரிய உதவிக்கரத்தை நீ நீட்டி இருக்கின்றாய். உதவி என்பது பொன்னையோ பொருளையோ பணத்தையோ கொடுப்பது மட்டுமல்ல. வேதனையில் இருக்கின்ற ஒருவருக்கு நிறைவான ஆறுதலை கொடுப்பதும் மிகப்பெரிய உதவிதான். அதை இல்லை என்று மறுக்க முடியுமா? உனக்கு இப்படி ஒரு ஆறுதல் ஓரிடத்தில் இருந்து கிடைக்கிறது போல் நீயும் மற்றவர்களுக்கு சரியான நேரத்தில் இது போன்ற ஆறுதலை கொடுத்திருக்கிறாய். உன்னால் யாருமே இங்கு வருந்தியதாக கிடையாது. யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் நீ கொடுத்ததும் கிடையாது. எப்பொழுதும் யாரையும் எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யாமல்
இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இந்த உறவு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் பிரித்யங்கரா உன்னிடத்தில் சில கசப்பான உண்மைகளை வெளிப்படையாக பலமுறை சொல்லி இருக்கின்றேன். நீ அதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டாய். அம்மா நம் நல்லதற்குத்தான் இதையெல்லாம் எடுத்துச் சொல்கிறாள் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டாய். அப்படி சில கசப்பான உண்மைகளை வெளிப்படையாக நீ சொல்லிப்பார். பல உறவுகள் பிரிந்து விடுவார்கள். அதனாலேயே இனிப்பான பொய்களையே பல பேர் அழகாக இங்கு சொல்லி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அது யாருக்கு நஷ்டம் என்பது வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் துன்பம் வரும் பொழுது புரிந்து கொள்வார்கள். என் குழந்தையே, எப்பொழுதுமே உன்னை நம்பியவர்களுக்கு உயிராகவும் உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாகவும் இருக்க வேண்டிய நிலைதானே இங்கு இருக்கின்றது. அப்படி நீ இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வருகின்ற சில உறவுகள் எப்பொழுதும் உன்னை நம்பிக்கையோடு பின்தொடர்ந்து வருவார்கள். துரோகமில்லாத ஒரு இடத்தில் நிச்சயமாக ஒரு நிலையான அன்பு இருக்கும். துரோகத்தை எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு கொடுக்காதவர்களின் உள்ளத்தில் எப்பொழுதும் நிலைத்த அன்பு நிறைந்திருக்கும் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, எப்பொழுதும் தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக மற்றவர்கள் முன்னிலையில் பொய்யான விஷயங்களை நடிப்பவர்களை விட தன்னை தீயவர் என்றே காட்டிக்கொள்ளும்படி தான் நினைத்ததை செய்கின்றவர்கள் எத்தனையோ மேல். எப்பொழுதுமே எதையுமே மௌனமாக கடந்து செல்ல நீ கற்றுக்கொள்ள வேண்டும். இத்தனை முறையும் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள நிறைவாக முயற்சி செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு வேண்டிய எல்லா உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நல்லவர்களை காயப்படுத்தினாயானால் அவர்கள் உனக்கு ஒருபோதும் சரிக்கு சமமாக நிற்க மாட்டார்கள். மௌனமாக கடந்து சென்று விடுவார்கள். ஏனென்றால் வார்த்தைகளினுடைய வலிமை எந்த அளவிற்கு மோசமாக இருக்கும் என்பதனை அவர்கள் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் உன்னை காயப்படுத்தினால் அவர்களை போன்ற ஒரு காயம்தானே உனக்கு வரும் என்று சொல்லி உன்னை காயப்படுத்தாமல் விலகிச் செல்வார்கள். அந்த அன்பு உனக்கு புரிய வேண்டும். இப்படிப்பட்ட அன்பு ஒருவருக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும். நமக்கு யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று சொல்வதை விட நம்மோடு இருப்பவர்களை நாம் நல்லபடியாகத்தான் காப்பாற்றி இருக்கிறோமா? நம்மோடு இருக்கின்ற உறவுகளை நாம் நல்லபடியாகத்தான் வழிநடத்தி இருக்கிறோமா என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் தூக்கி சுமந்து உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பல நன்மைகளை நீ தொலைத்தது எல்லாம் போதும். இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உன்னை எப்பொழுதும் நீ முழுமையாக தயார்படுத்து. உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் இனி உனக்கான உண்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு வேண்டிய எல்லா உண்மைகளையும் சரியாக சொல்லிக் கொடுக்க நான் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய நேரங்கள், எதிர்வரக்கூடிய நாட்கள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களுக்கு நிச்சயமாக உனக்கு நல்லதொரு முடிவை கொடுக்க வேண்டும். நீ ஆசைப்பட்டு எதிர்பார்க்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ உறுதியாக பெற வேண்டும். இந்த பிரத்யங்கரா நான் உன்னோடு இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது உன் வாழ்க்கையில் இது போன்ற நிரந்தரமான உறவுகள் தானாகவே உன்னை தேடி வந்து விடுவார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சரியானபடி உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும். சரியானபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல உண்மைகள் நடக்க வேண்டும். உன்மீது உண்மையான அன்பு கொண்ட ஒரு உறவு நிச்சயமாக உன்னை தேடி வரும் பொழுது அந்த உறவை ஒருபொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது.
உனக்கு வேண்டிய விஷயங்களை நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டிய நன்மைகளை நீ எப்பொழுதும் தெளிவாக தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல மனது கொண்ட ஒருவருக்கு வாழ்க்கை பலவிதமான கஷ்டங்களை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த இடத்தில் நீ பிழைத்து கொண்டாயானால், அந்த இடத்தில் நீ தப்பித்து விட்டாயானால், அதன் பிறகு எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் அதை உன்னால் சரியாக எதிர்கொண்டு விட முடியும். சரி, உனக்கே தெரியாமல் உன்னை விரும்புகின்ற நபர் யார் என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, எப்பொழுதுமே நீ தனக்கென்று யாரும் இல்லை, என்னை பற்றி சிந்திப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற, ஆனால் அங்கே ஒருவர் எப்பொழுதும் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றார். அப்படியானால் இப்படி ஒருவர் உன்னை நினைக்கிறார் என்பதனை நீ அறிந்திருக்கவில்லை அல்லவா? அதனால்தான் உன் பிரத்யங்கரா இன்றே உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருக்கின்ற சில விஷயங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையில் சில நன்மைகளை தரும் பொழுது அது நம் கண்களுக்கு தெரியாது. நம்மை சுற்றி தீமைகள் நடக்கும் பொழுதுதான் அது நம் கண்களுக்கு தெரிகின்றது. இனிமேலாவது இந்த நன்மைகளையும் தீமைகளையும் நீ என்னவென்று தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழத் தொடங்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். சுற்றி வருகின்ற பல விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வரும் பொழுது சர்வ நிச்சயமாக உனக்கான நன்மைகளையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த வெற்றியை என் பிள்ளை நீ இனிமேல் நினைத்து பார்த்து பெருமகிழ்ச்சி அடைய போகிறாய். அப்படி என்ன உண்மையை அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன், யாரை பற்றி நான் சொல்ல வந்திருக்கிறேன் என்று நீ அதிகமாக யோசித்து கொண்டிருக்கிறாயா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே யாரும் தனக்கில்லை என்று சொல்லி புலம்புகின்ற நேரங்களில் எல்லாம் உனக்காக நான் இருக்கிறேன் என்று ஒருவர் சொல்ல பல முறை முயற்சிகளை செய்திருக்கிறார். ஆனால் அதற்கான வாய்ப்புகளை நீ சரியாக கொடுக்காமல் மேலும் மேலும் அவர்களை கண்டுகொள்ளாமல் வருத்தப்பட அவர்களை வைத்ததனாலோ என்னவோ சில காலமாக உன்னால் அவர்களை உணர முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது மீண்டும் அவர்களை உணர்ந்து கொள்கின்ற வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது. அது யார் தெரியுமா? உன்னுடைய குலதெய்வம். என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வமானது உன் மீது மிகுதியான அன்பு கொண்டு எப்பொழுதும் உன்னை விரும்புகின்றது. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் உன் மீது எப்பொழுதும் நிறைவான நம்பிக்கை கொண்டு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். நீ அவர்களை மறந்தாலும் அவர்கள் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. என் பிள்ளையை, இந்த மனிதர்கள் நம்மை நேசிக்க வேண்டும் என்று நினைப்பதையை விட தெய்வம் உன்னை நேசிக்கிறது என்கின்ற செய்தி உன் செவிகளில் கேட்கும் பொழுது அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லையா? நிச்சயமாக அது உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கின்ற விஷயம் அல்லவா? உனக்கே தெரியாமல் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது உன் குலதெய்வத்தின் அன்பு என்பதனை நீ மறக்காதே. அவர்கள் உன் மீது எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், கள்ள கபடம் இல்லாமல் உன் மீது அன்பு செலுத்துகின்றார்கள். இதனை நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற பல நல்ல விஷயங்களை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். உன்னை சூழ்ந்து வருகின்ற பல உண்மைகளை நிச்சயமாக உன்னால் என்னவென்று கண்டுபிடித்து விட முடியும். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சொல்லி இனிமேல் கலங்காதே. ஏனென்றால் உன்னை விரும்புகின்ற ஒருவர் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்திடாத ஒருவர். உன்னுடைய குலதெய்வம் உன்னை விரும்புகின்ற பொழுது இனி யார் என்னவாக உன்னை நினைத்தால் என்ன, யார் உன்னோடு இருந்தால் என்ன, இல்லாது போனால் என்ன, உனக்கு மிக பெரிய விஷயம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நிறைவான அன்பை கொடுத்து உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது என்பதுதான் உண்மை. உன் குலதெய்வம் உன்னை விரும்புகிறது என்றால் இனி எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதானே உண்மை.
என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.